السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அல்லாஹுடைய பேருதவியால் அவனது மார்க்கத்தை படித்து சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்ற ஆசை ஆவல் எங்களை இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய வகுப்பினுடைய இரண்டாவது பகுதியாக வரலாறு என்ற பகுதியிலே தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை சுருக்கமாக பார்த்துவிட்டு அவருடைய சிறப்பையும் நாங்கள் பார்க்கலாம். இந்த தல்ஹத் இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பிரபல்யமான சஹாபாக்களில் ஒருவர். இவருடைய வரலாறுகள் என்பது, இவர்களுடைய வீர தியாகம் என்பது ஒரு வகுப்பினூடாக பேசி முடிக்க முடியாதது. இருந்தாலும் நாங்கள் சுருக்கமாக சில விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். இதில் முதலாவது, இவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன் 28வது வருடத்திலே பிறக்கிறார்கள். எப்ப மரணிக்கிறாங்க? ஹிஜ்ரி 36ல் மரணிக்கிறாங்க. இவர்களுடைய சிறப்பு ஒரு அறிமுகமாக சொல்வதென்றால், சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செய்யப்பட்ட 10 சஹாபாக்களில் ஒருவர். சில சஹாபாக்களை குறித்து சில வசனங்கள் இறங்கியது. அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அர்ப்பணிப்பு, இவைகளெல்லாம் அடிப்படையாக வைத்து சில சஹாபாக்களை குறிப்பாக சில வசனங்கள் இறங்கியது. அப்படிப்பட்ட ஒரு சஹாபி இவர். அந்த வசனம் என்னங்கிறத நாங்கள் பின்னால பார்க்கலாம். மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகில் நடமாடுகின்ற ஒரு ஷஹீதை பார்ப்பதென்றால் தல்ஹாவை பாருங்கள் என்றார்கள். உலகில் நடமாடும் ஒரு ஷஹீதை பார்ப்பதென்றால் தல்ஹாவை பாருங்கள் என்றார்கள். அதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தல்ஹா லேசான ஒரு மனுஷர் அல்ல. தியாகம்டா உடம்பு முழுக்க தியாகம் ஊறிப்போன ஒரு சஹாபி. உஹது யுத்தத்தில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த தியாகத்தை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தல்ஹத்துல் கைர் என்று சொன்னார்கள். நலவுகள் நிறைந்த தல்ஹா என்று சொன்னார்கள். அந்த பாசம், அன்பு, அந்த இரக்கம் இந்த வார்த்தையை சொல்ல வைத்தது. துல் அஷீரான்னு சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், அது யுத்தம் நடக்கல. ஹிஜ்ரி 2ல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களோட போனாங்க. அந்த நிகழ்வுல தல்ஹத்துல் ஃபையாத் என்று சொன்னார்கள். கொடை கொடுக்கின்ற தல்ஹா என்று சொன்னார்கள். வாரி வழங்குகின்ற தல்ஹா என்று சொன்னார்கள். ஹைபர் யுத்தத்தில் தல்ஹத்துல் ஜூத் என்று சொன்னார்கள். கொடை கொடுக்குகின்ற தல்ஹா என்று சொன்னார்கள். இஸ்லாத்துக்கு வந்த அந்த ஆரம்ப 8 பேரில் ஒருவராக இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக இஸ்லாத்துக்கு வந்த 5 பேரில் ஒருவராக தல்ஹா இருந்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிறார்கள். ஒரு ஷூரா அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அந்த அமைப்பில் ஒருவராக தல்ஹா இருந்தார். காரு ஹிரா, ஹிரா குகை, அந்த மலை, அந்த மலையில் சஹாபாக்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். மலை உசும்புகிறது, மலை ஆடுகிறது,
அந்த நேரத்தில் மலைக்கு விளக்கம் படுத்துகிறார்கள். யார் உனக்கு மேல் நிற்கிறார்கள் தெரியுமா? அந்த சஹாபாக்களில் தல்ஹாவும் இருந்தார். இதே போல இன்னொரு வரலாறு நடந்தது. எந்த மலை? உஹுது மலை. இது ஹிரா. அதே போல தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறைஷிகளின் தலைவர்களில் ஒருவராக, ஒரு வியாபாரியாக, ஒரு பணக்காரராக, எந்த அளவுக்கு என்று சொன்னால் குறைஷிகளின் சிங்கம் என்று வர்ணிக்கப்பட்ட ஒரு சஹாபி, ஒரு மனிதராக அவர் காணப்பட்டார். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை ஓதுகிறார்கள். இந்த வசனம் சூரத்துல் அஹ்ஸாப் 23-24வது வசனம். மினல் முஃமினீன ரிஜால், மூமின்களில் சில ஆண்கள் இருக்கிறார்கள். சதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, அல்லாஹ் மீது அவர்கள் செய்த உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தார்கள். ஃபமின்ஹும் மன் கதா நஹ்பஹு, அவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றியவர்களும் இருந்தார்கள். அதை நிறைவேற்றுவதற்கு எதிர்பார்த்து கொண்டும் சிலர் இருக்கிறார்கள். வமா பத்தலு தப்தீலா, அவர்களுடைய நிலையிலிருந்து அவர்கள் மாறவில்லை. லியஜ்ஸி அல்லாஹு ஸாதிகீன பிஸித்கிஹிம், அவருடைய உண்மைக்காக அல்லாஹ் அவர்களுக்கு கூலி வழங்குவதற்காக வேண்டியும், அல்லாஹ் நாடினால் முனாஃபிக்குகளை தண்டிப்பதற்காக வேண்டி அல்லது அவர்களை மன்னிப்பதற்காக வேண்டி என்று சொல்லிவிட்டு, இன்னல்லாஹ கான கஃபூரர் ரஹீமா, அல்லாஹு தாலா மிகவும் மன்னிக்கக்கூடியவன், மிகவும் இரக்கமுள்ளவன் என்ற வசனத்தை ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? அதில் ஒருவர் தான் தல்ஹா என்று சொல்கிறார்கள். பாருங்க, இந்த வசனத்தை ஓதிட்டு தல்ஹாவை நோக்கி கையை காட்டி அதில் ஒருவர் தான் இந்த தல்ஹா என்று சொல்கின்ற பொழுது, அந்த தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? அவருடைய நிலைப்பாடு எப்படி இருந்திருக்கும்? அல்லாஹுவின் தூதர் சாட்சி சொல்கிறார், ஒரு குர்ஆன் வசனத்திற்கு சொந்தக்காரன் என்று என்னை சொல்கிறார். அவருடைய உள்ளம் ஈமானால் எவ்வாறு அதிகரித்திருக்கும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வளவுக்கு சிறப்புகள் நிறைந்த இந்த தல்ஹா யார்? இவருடைய வம்சாவளி என்ன? இவர் அபு முஹம்மத் என்ற குன்னியத் கொண்டு அழைக்கப்பட்டார். இவர் தல்ஹத் இப்னு உபைதில்லா இப்னு உஸ்மான் இப்னு அம்ர் இப்னு கஅப் இப்னு சஅத் இப்னு தைம் இப்னு முர்ரத் இப்னு கஅப். நான் ஏன் இதை சொல்றேன்டா, இங்க பாருங்க, இவருடைய வம்சாவளி எடுத்துக்கொண்டீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் ஒருவர் வாராங்க. எங்க ஜாயின் ஆகுறாங்க? முர்ரத் இப்னு கஅப். முர்ரத் இப்னு கஅப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனாரில் ஒருவர். அந்த பாட்டனாரோட தல்ஹா என்ன செய்யறாரு? ஜாயின் ஆகுறார். அப்ப இவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர்? குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர். சரியா? குறைஷி வம்சத்தை சேர்ந்தவர். அதே நேரத்தில் இந்த வம்சாவளியில நீங்க பாருங்க, அம்ர் இப்னு கஅப் இப்னு சஅத் இப்னு தைம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டனார் வரார். இந்த தைம் என்று சொல்லக்கூடியவர் யாருடைய வம்சாவளியில் வரக்கூடியவர்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வம்சாவளியில் வரக்கூடியவர். அப்ப இரண்டு வம்சாவளியையும் கொண்டவராக தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகிறார்கள். தாயினுடைய பெயர் அஸ்ஸஅபா, ஸஅபத் இப்னு அப்துல்லா அல் ஹதுரமி. இவர்கள் யமன் நாட்டை சேர்ந்தவர்கள். அலா இப்னுல் ஹதுரமியுடைய சகோதரி. இந்த அலா இப்னு ஹதுரமி யாரு? மிக பெரும் வரலாற்று பின்னணியை கொண்ட ஒரு சஹாபி. இவர் யாரு? சுருக்கமா எப்படி சொல்லலாம்? பஹ்ரைனுடைய கவர்னரா இருந்தவர். பஹ்ரைனுக்கு கவர்னரா இருந்தவர் அலா இப்னுல் ஹதுரமி. இந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுஹபத் கிடைக்கிறது. ஹிஜ்ரத் செய்த அந்த சிறப்பும் இவர்களுக்கு கிடைக்கிறது. மக்காவுல தல்ஹத் இப்னு உபைதில்லா பிறக்கிறாரு.
அவர் வாழ்ந்த அந்த சூழல் குறைஷிகளுடைய சூழலில் வாழ்கிறார். அவர் வளர்ந்து மிக பெரும் வியாபாரியாக உருவெடுக்கிறார். இப்ப இவர் எப்படி இஸ்லாத்துக்குள் வந்தார்? குறைஷியாக இருந்தவர் எப்படி இஸ்லாத்துக்குள் வந்தார் என்று பார்த்தால், இவர் என்ன செய்வார்னா, ஒரு வியாபாரி, பல ஊர்களுக்கு சென்று வரக்கூடியவர். அந்த நாளில் வியாபார நோக்கத்துடன் புஸ்ராக்கு போறார். அப்ப அங்க போய் அந்த ஊர்ல, புஸ்ரா ஷாம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அப்ப அந்த பகுதியில் போய் வியாபாரத்துக்காக வேண்டி போறாரு. அந்த மார்க்கெட்டுக்கு போறாரு. போனா அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஃபாதிரி என்ன செய்யறாருண்டா, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நன்மாராயம் சொல்றார். என்ன நன்மாராயம்டா, ஒரு நபி மக்காவில இருந்து வரப்போறாரு, நன்மாராயம் சொல்றார். அப்ப இவரும் அதை கேட்டுட்டு இருக்கிறார். இப்ப இவரு மக்காவில இருந்து வந்தவர் என்பது அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப அந்த மார்க்க அறிஞர் கேட்கிறாரு, அஹ்மது வந்துட்டாரா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் என்னது? அஹ்மது என்பது அவருடைய பேர். இப்ப இந்த செய்தியை உள்வாங்கிட்டு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி எங்க வராங்க? மக்காக்கு வராங்க. இந்த மார்க்க அறிஞருடைய வார்த்தை உண்மையாண்டு பார்க்கிறது. இங்க வந்து பார்த்தா மக்கா வாசிகள், மக்காவுல அன்றைய ஒரு செய்தியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி பரவி காணப்படுகிறது. இப்ப உடனடியாக என்ன செய்யறாங்க? அபூபக்கரோட பேய்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த செய்தியை சொல்லிட்டு அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு பின்னால் உங்களுக்கு தெரியும், அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் என்னென்ன தண்டனைகளை அனுபவிப்பாரோ அந்த தண்டனைகள் அனைத்தையும் அவர்களும் அனுபவிக்கிறார்கள். சரி, இப்ப தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த தாராள மனப்பான்பு இருக்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பேர் சொன்னாங்க இல்லையா, சிறப்பான பேர்களை சொன்னாங்க. அப்ப இந்த தாராள மனப்பான்புகள் இது எந்தெந்த இடத்துல பிரதிபலிச்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தம் அண்டு வந்தா முன் சஃப்புல நிற்பாங்க, சிங்கத்தை போல பாஞ்சு கொண்டு நிற்பாங்க. அவருடைய உடலால பொருளால எல்லாத்தாலையுமே செலவு செய்யக்கூடிய ஒருவராக இவர் காணப்பட்டார். அதே போல முஸ்லிம்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துட்டா முதலாவது ஆளாக அவர்களுக்கு செலவு செய்யக்கூடியவராக இருப்பார். அவர்களுக்கென்று கிணறை வாங்கினார், அவர்களுக்கென்று உணவளித்தார். இதே போன்று தபூக் யுத்தம் மிகவும் கஷ்டமான யுத்தமாக இருந்துச்சு, பண உதவிகளை செய்தார். அதே போன்று இன்னும் ஒரு சிறப்புத்தன்மை என்ன தெரியுமா இவர்கிட்ட? இவருடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க யாராவது கடனாளியாக இருந்து கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு கட்டம் வருகின்ற பொழுது அதை இவர் பொறுப்பெடுத்து அந்த கடனை நிறைவேற்றுவார். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பணம் அனுப்புவார். அங்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு பங்கிட்டு, அதாவது அவர்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்று அவர்கள் கொடுத்து அனுப்புவார்கள். அப்ப இவ்வளவு சிறப்புகளை கொண்ட இந்த தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களை பற்றி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய அந்த நூலிலே 3 ஹதீஸுகளை சிறப்பாக கொண்டு வருகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தலைப்பிடுகின்ற பொழுது, பாபு திக்ரி தல்ஹத் பின் உபைதில்லா வகால உமர் தூஃபியன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ அன்ஹு ராதி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், தல்ஹத் பின் உபைதில்லாவை பற்றி சொல்கின்ற பாடம் இது. சொல்லிட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற பொழுது தல்ஹாவை பொருந்தியவர்களாக மரணித்தார்கள். எவ்வளவு பெரிய சாட்சி இல்லையா? அப்ப கூட இருந்த ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருந்திய நிலையில் அவரை விட்டு மரணித்தார்கள் என்ற செய்தியை பதிவு செய்கிறார். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க 3722 3723 இந்த 2 ஹதீஸையும் ஒன்றாக இணைத்து ஒரு செய்தியை சொல்றாங்க. அபு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இவர் ஒரு முஹதரம்டா யாரு? முஹதரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தாரு. ஆனால் என்ன செய்யலை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கலை. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த உவைசுல் கர்னி நாங்கள் பார்த்தோம், அதே போன்ற ஒருவர். சரி, அப்போ இவர் சொல்றாரு,
லம் யபுக மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பஅதி தில்கல் அய்யாம் அல்லதி காத்தல ஃபீஹின்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரு தல்ஹத வ ஸஅத் அன் ஹதீஸிஹிமா. இந்த தல்ஹாவும் சஅதும் இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. இவங்க சொன்ன செய்தியை யாரு சொல்றாரு? அபூ உஸ்மான் சொல்றாரு. இவங்க சொன்னதாக இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க. உஹதுடைய யுத்தம் உங்களுக்கு தெரியும். உஹது யுத்த களம் ஆரம்பத்தில் மிக பெரும் வெற்றி, இடையில சிறியதொரு தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்தில் பல நிகழ்வுகள் நடந்துச்சு. சிலர் ஓடுனாங்க, இப்படி பல நிகழ்வுகள் நடந்துச்சு. அதுல கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடயமாக நின்றது யாரு? தல்ஹாவும் ஸஅதும். இது அவங்க சொன்ன செய்தியாக அபூ உஸ்மான் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. சரி, இதில் நீங்கள் பாருங்க, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சிறப்பை பாருங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு கை சூகையானுச்சு, செயல் இழந்தது. ஏன் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேடயமாக அந்த கையை பாவிச்சாங்க. 80க்கு மேற்பட்ட காயங்கள் உடம்பில் இருந்துச்சு. உடம்பை அவர்களுக்கு ஒரு 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 கேடயமாக பாவித்தார்கள். அவ்வளவுக்கு தியாகம் நிறைந்த இந்த தல்ஹா. இந்த தல்ஹாவை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? தல்ஹத்துல் ஹைர் என்று சொன்னார்கள். இதுக்கு அங்கால ஒரு வார்த்தை இல்லை. எல்லா நலவையும் உள்ளடக்கிய தல்ஹாவே என்று அழைத்தார்கள். அவ்வளவு பெரிய தியாகம். 3724வது செய்தி, கைஸ் இப்னு அபி ஹாசிம்னு சொல்லக்கூடியவங்க அறிவிக்கிறாங்க. ரஅய்து யத தல்ஹத்தல்லதி வகாபிஹன் நபி ஸல்லல்லாஹு கத் ஷல்லத். நான் சொன்ன செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்த கையை நாம் பார்த்தேன், செயலிழந்ததாக இருந்துச்சு. யாருடைய கை? தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கை. அப்ப இந்த 3 செய்திகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இவர்களுடைய சிறப்பாக பதிவு செய்கிறார். இன்னும் சில செய்திகளை நீங்க பாருங்க. ஜுபைர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, உஹதுடைய நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கவசங்கள் அணிந்திருந்தாங்க. ஒன்று நெஞ்சி பகுதிக்கும், இன்னொன்று தோல் புயத்துக்கும். அப்ப இந்த 2 கவசங்களை அணிஞ்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயர்ந்த இடத்துக்கு ஏறணும். ஒரு மலை, ஒரு சிறிய ஒரு கல்லுக்கு மேலே ஏறணும். ஏற பார்க்குறாங்க, ஏறையில. சரியான பாரம், அணிஞ்ச கவசம் பாரம், ஏறையில. தல்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே நின்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற பார்க்குறாங்க, ஏறையில. உடனே என்ன செஞ்சாரு? அப்படியே குனிஞ்சு கொண்டார். அல்லாஹ்வின் தூதரே, முதுகுக்கு மேல காலை வச்சு ஏறுங்கன்றார். ரசூல் என்ன செஞ்சாங்க? முதுகுக்கு மேல காலை வச்சு அப்படியே ஏறுறாங்க. ஏறுற நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஔஜப தல்ஹாண்டா. ஔஜப தல்ஹா, தல்ஹா கட்டாயமாக்கி விட்டார் என்று சொன்னாங்க. எதை? சுவர்க்கத்தை. சுவர்க்கத்தை தல்ஹா கட்டாயமாகி விட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இது சஹீஹ் திர்மிதியில பதிவாக இருக்குது. அதே போல் அடுத்த செய்தியை பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இது அபு நுஐம் அவர் அவருடைய கிரந்தத்தில் பதிவு செய்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உஹது யுத்தத்தை சொன்னாங்கண்டா, உஹது யுத்தம் ஞாபகப்படுத்தப்பட்டா அவங்க சொல்லுவாங்களாம், அது தல்ஹாவுடைய நாள் என்றுவாங்களாம். அது யாருடைய நாள்? தல்ஹாவுடைய நாள் என்றுவாங்களாம். அவ்வளவுக்கு தியாகத்தை செய்தவர் இந்த தல்ஹா. அடுத்த செய்தியை பாருங்க. இது முஸ்லிம்ல பதிவாக இருக்குது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிரா மலைக்கு மேல இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த மலை உசும்புகிறது. உஸ்குன் ஹிரா, ஹிராவே அமைதியாக என்று சொல்றாங்க. உனக்கு மேல் இருப்பது ஒரு நபி, ஒரு சித்திக், ஷஹீத் அப்படின்றாங்க. அப்ப அந்த மலைக்கு மேல யார் இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, அபூபக்கர் இருக்கிறார், உமர் இருக்கிறார், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், சஅத் இப்னு அபி வக்காஸ். இந்த இவ்வளவு சஹாபாக்களும் இருக்கிறாங்க. நபி தெரியும், சித்திக் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஷஹீத் யாரு? மற்றவங்க எல்லாம் ஷஹீத். மற்றவங்க எல்லாம் யாரு? ஷஹீத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு தவிர. யாரை தவிர?
சஅத் இப்னு அபி வக்காஸ். அவங்கள ஏன் இதுக்குள்ள சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு சுவர்க்கத்தை கொண்டு சாட்சி சொல்லப்பட்டவர் என்ற ஒரு அடிப்படையில் அவர் இதில் உள்வாங்கப்படுகிறார். அப்ப இந்த செய்தி முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. ஜமல் யுத்தம் நேரத்தில் ஹிஜ்ரி 36 தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு வ அர்தா. இது ஒரு நான் உங்களுக்கு ஒரு தலைப்பாகத்தான் நான் சொன்னேன். எந்த ஒரு தலைப்புக்குள்ளுக்கு நான் போகலை. உஹது யுத்தத்தில் அவர் என்ன செஞ்சார் அதை நான் சொல்லலை. மற்ற யுத்தங்கள் அவர் என்ன செஞ்சார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவருடைய தியாகம் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நான் உங்களுக்கு நான் வெளிவாரியாகத்தான் நான் சொன்னேன், ஒரு தலைப்பாகத்தான் சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, இதை நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் போய் தேடி பாருங்கள். தல்ஹாரில் யார், இவ்வளவு சிறப்புக்குரிய சஹாபி யார், இவருடைய வாழ்க்கை என்ன, ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு புகழ்ந்து சொன்னாங்க, என்ன தியாகம் இருக்குது. அப்போ இது அவருடைய வாழ்க்கையிலிருந்து எனது வாழ்க்கையில் நான் எதை படிப்பினையாக எடுத்துக்கொள்ள முடியும் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அமுல்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் சஹாபாக்குடைய வரலாறுகளை பார்க்கிறோம். வ ஆகிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.